வெல்கம் டு பிரசாந்த் டெக்னாலஜி. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்டிசைனில் டெக்ஸ்ட் ரெப் எப்படி கொடுக்குறதுன்னு. அதாவது ஒரு ஷேப்ஸ் இல்லாட்டி படங்கள் ஏதாச்சும் கொடுத்துட்டு அதை சுற்றி நாங்கள் டெக்ஸ்ட் எப்படி விடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? அந்த வகையில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபைல் போய்ட்டு நியூ கொடுத்து ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கு பிறகு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணின பிறகு டெக்ஸ்ட் டைப் பண்ணுற அந்த டூலை செலக்ட் பண்ணி நாங்கள் இப்போ டெக்ஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணுறதுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் நாங்கள் பேஸ்ட் கொடுத்தோம்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா அதில் பேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் சம்மந்தமாக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு 3 அலைன்மெண்ட் வரும். அதாவது லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட். அதுதான் மெயினாக பார்க்குறது. அதுக்கு பிறகு கூடுதலாக அந்த புக்ஸ் வந்து நீட்டாக வரணுமெண்டா ஜஸ்டிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அப்படின்னா ஜஸ்டிஃபைண்டா அந்த ஒரு புக்ஸ் ஷேப்பில் வந்து அந்த முடிவு வந்து அப்படி நிற்கும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா இதுக்கு நாங்கள் இந்த பேராகிராஃப்க்கு நாங்கள் டெக்ஸ்ட் டைப் கொடுக்கணும்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாட்டி ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கணும். அப்போ நாங்கள் டூல் பாக்ஸில் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நாங்கள் டெக்ஸ்ட் டைப் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிளை வந்து பிளாக் கலரால் ஃபில் பண்ணிவிட்டு பிறகு அந்த பாக்ஸை கொண்டு போய் இந்த பேராகிராஃப்க்கு இடையில் வச்சோம்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே இந்த பாக்ஸுக்கு பின்னாடி தான் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மெனு பாரில் போனால் மேலே விண்டோஸில் போயிட்டு டெக்ஸ்ட் ரெப் அப்படின்னு கிளிக் இருக்கும். அதாவது விண்டோஸில் போனீங்கன்னா கீழே டெக்ஸ்ட் ரெப் பண்ணுறவங்க அதை கிளிக் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் ரெப்பில் 5 ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஒன்று வந்து டெக்ஸ்ட் பின்னாடி வரும், அந்த பாக்ஸுக்கு பின்னாடி வரும். ஒன்று அந்த பாக்ஸை சுற்றி வரும். ஒன்று பாக்ஸுக்கு கீழால் வரும். ஒன்று பாக்ஸுக்கு மேலால் வரும். அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்களுக்கு இடத்துக்கு தேவையான மாதிரி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த இதுக்கு வந்து என்னென்னா இந்த பாக்ஸை சுற்றி எவ்வளோ தூரம் அந்த டெக்ஸ்ட் வந்து தள்ளி இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அந்த மெஷர்மெண்ட்டில் கொடுக்கணும். எவ்வளோ தூரம் இருக்கணும்னு நாங்கள் மூவ் பண்ணும்போது அதில் நான் நம்பர்ஸால் கொடுக்கும்போது அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகிறத பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணிக்க வேண்டியது. எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் இல்லாட்டி படத்துலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கலாம். இப்படி தனித்தனியாகவும் கொடுக்கலாம். இல்லாட்டி ஒன்றை கொடுத்துட்டு அந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவலாக போயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் வேண்டிய பொசிஷனில் நாங்கள் அந்த ஆப்ஜெக்டை கொண்டு போய் வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் ரெப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் எல்லாம் அப்படியே மூவ் ஆகி தள்ளி கொண்டு போகும். அதே அந்த டெக்ஸ்ட் ரெப் நாங்கள் கொடுக்கும் பொழுது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வச்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மூவ் பண்ணிக்கிட்டு அந்த அலைன்மெண்ட்டை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்று சென்டராக இருக்கலாம், மற்றது ஜஸ்டிஃபை பண்ணலாம். என்கிட்ட டெக்ஸ்ட்கள் வந்து உடையாத மாதிரி நாங்கள் டெக்ஸ்ட் ரெப் கொடுக்கணும். ஒவ்வொரு இடத்துல வச்சு மூவ் பண்ணி பார்க்க உங்களுக்கு விளங்கும். எங்களுக்கு அந்த செய்கிற டாக்குமெண்ட்டுக்கு எப்படி டெக்ஸ்ட் ரெப் வேணுன்றதை நாங்கள் தான் டிசைட் பண்ணிவிட்டு செய்யணும். கொடுக்குறப்போ ஆப்ஜெக்டுன்ற அளவு இல்லாட்டி படத்துன்ற அளவை வச்சு நாங்கள் தான் டிசைட் பண்ணி கொள்ளணும். அடுத்தது நாங்கள் ஒரு பிக்சர் ஒன்று அதுக்கு ப்ளேஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு ஃபைலில் போய் ப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னா அந்த படம் இருக்கிற இடத்த போட்டிருக்க ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே அதில் ரீப்ளேஸ் ஆகிரும். நாங்கள் அந்த டைம் அதுக்குள்ளே வச்சு பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்கும். சில ஸ்டோரிஸ் புக்
மேகசின், நியூஸ் பேப்பர்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ஃபார்மேட்டுகளில் தான் டெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து செய்கிறது. ஆனால் ஜஸ்டிஃபை கொடுக்கும்போது கூடுதல் எழுத்துக்கள் உடைய பார்க்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த படங்களை மூவ் பண்ணி வச்சுட்டு செய்தோம்னா ஓகேவாக இருக்கும். இதுதான் நாங்கள் டெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது 2-3 தடவை செய்து கொண்டு போகும்போது எங்களுக்கு இலகுவாக பரிச்சயமான பிறகு வேணுங்கிற மாதிரி இதில் நாங்கள் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம். இதுதான் இன்றைய தினம் டெக்ஸ்ட் ஸ்டெப் மூலமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். நன்றி.